ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 133 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வானத்தை காமிச்சு ப்ளீ ஃப்ரம் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேலி ஆஃப் த எண்டில் ஒரு பெரிய வார் நடந்தால் எந்த அளவுக்கு அந்த ஏர் ப்ரெஷர் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோவோட ரேஜை பார்த்தீங்கன்னா சாஸ்கேனால சமாளிக்கவே முடியாது. இந்த பவர் அவனுக்கு எங்கேருந்தா வந்துச்சு, அந்த ரெட் சக்கரா என்ன, இவன் ஏதாவது மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திங்க் பண்ணுவான். யாரு தாண்டா நீ அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணுவான். நான் உன்னோட ஃப்ரெண்ட், ஒரோச்சிமாரு மாதிரியான கைகளுக்கு நீ போறக்கு நான் விட மாட்டேன்டா, உன்னோட எல்லா எலும்புகளையும் உடச்சினாவது ஹோம்க்கு கூட்டிட்டு போவான் அப்படின்பான். இந்த இடத்துல நருட்டோ அவனோட கையை குத்துற மாதிரி தான் பண்ணுவான். அந்த ஒரு ஏர் ப்ரெஷரே பாத்தீங்கன்னா சாஸ்கேவை அவ்வளோ டேமேஜ் பண்ணும். இதுக்கப்புறமா நருட்டோவோட ஸ்பீடு செம்ம ஃபாஸ்டா இருக்கும். அவன் கண் இமைக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா சாஸ்கேவை போய் வயிற்றுல பஞ்ச் பண்ணுவான். கன்சிஸ்டன்டா பண்ணுவான். லாஸ்டா ஒரு கிக் பண்ணுவான். சாஸ்கே ரொம்ப தூரம் பறந்து போய் நிப்பான். மேல இருந்து பறந்து வந்து தலையிலேயே ஒரு அடி வைப்பான். அண்டர் வாட்டருக்கு போவான் சாஸ்கே. ஒரு வாட்டர் சப்ஸ்டன்ஸ்குள்ள ஹோல் போட்ட மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நருட்டோ செம ரேஜோட கத்துவான். சாஸ்கே தண்ணில இருந்து மேல வருவான். ரெண்டு பேருமே வெறித்தனமா இருப்பானுங்க. இந்த பாயிண்ட்ல நருட்டோ அடிக்கிற அடியெல்லாம் வெறித்தனமா இருக்கும். சாஸ்கே டிஃபிட் ஆகி கீழே விழுந்திருப்பான். அப்ப அவனோட ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். நருட்டோ ஜஸ்ட் ஷவுட் பண்ணுவான். அந்த ஏர் ப்ரெஷருங்கிறது வெறித்தனமா இருக்கும். சுத்தி இருக்கிற வாட்டர் சர்ஃபேஸ் எல்லாமே ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். எப்பவுமே மனுஷங்கனால வாட்டர் சர்ஃபேஸ்க்குள்ள ரொம்பவுமே ஸ்பீடா இருக்க முடியாது. ஆனா இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோவோட ஸ்பீடுங்கிறது வெறித்தனமா இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் பீஸ்ட் போட்டு அடிச்சு தாக்குச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். சாஸ்கே ட்ரை பண்ணி எப்படியோ வாட்டருக்கு மேல வருவான். இந்த பாயிண்ட்ல எல்லாம் நருட்டோவோட ஒவ்வொரு அடியுமே இடி மாதிரி இருக்கும். கடைசியில காலை புடிச்சு தூக்கி வீசுவான் ஒரு பாறை மேல. கல்லெல்லாம் உடைச்சிட்டு போய் விழுவான் சாஸ்கே. ஒழுக்க மரியாதையே என் கூட எந்திரிச்சு வந்துரு, இல்லைன்னா உன்னோட எல்லா எலும்புகளையும் உடைச்சு நான் உன்னை தூக்கிட்டு போவேன் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல கொஞ்ச நேரம் வாயை மூடுறையாடா அப்படின்பா சாஸ்கே. மெயினா நருட்டோ கிட்ட அவன் சொல்ற விஷயம் என்னன்னா, நருட்டோ அவனோட சின்ன வயசுல இருந்தே அவன் பேரண்ட்ஸோட வளர்ந்துருக்க மாட்டான். எந்த ஒரு ரிலேஷன்ஸுமே அவன் கிட்ட இருக்காது. நீ யாருமே இல்லாம பிகினிங்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்க. ஆனா நான் எல்லாமே இருந்தும் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன்டா அப்படின்பா. அதனால கண்டிப்பா உனக்கு என் வழி புரிய போறது இல்ல அப்படின்பா. சாஸ்கே நருட்டோவை புஷ் பண்ணுவான். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கீழே விழுகிற மாதிரி வருவாங்க. நருட்டோவோட நிஞ்சா டூல் பேக்ல இருந்து ஏகப்பட்ட ஸ்மோக் பாம்ஸும் ஸ்க்ரவுல்ஸும் உழுகும். மேல புகையோட்ட வெடிக்க ஆரம்பிச்சிரும். ரெண்டு பேருமே கீழே விழுந்தவனுங்க ரெண்டு வுட் மேல நிப்பானுங்க. நருட்டோ, நீ சொல்றது உண்மைதான், எனக்கு அப்பா அம்மா அண்ணன் யாரும் இல்ல, அதை பத்தின ஃபீலிங்ஸும் எனக்கு தெரியாது. ஆனா அப்படின்ட்டு இருகா சென்சேவை திங்க் பண்ணுவான். இருக்காவோட சேர்ந்து இச்சிராக்கு ராமன் ஷாப்ல ராமன் சாப்பிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரியான விஷயங்களை திங்க் பண்ணி பார்ப்பான். மெயினா அந்த ஒரு ஃபீலிங், ஒரு அப்பா இருக்க ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்பான். நருட்டோ இந்த ஒரு விஷயத்த வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்றான்னு மட்டும் யாருமே திங்க் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமா நருட்டோ சொல்ற விஷயம் என்னன்னா, சாஸ்கே கூட பாத்தீங்கன்னா அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருப்பான். மற்ற யார் கூடயுமே ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு கோல்டன் டைம் மாதிரி நருட்டோக்கு அது. அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு ஒரு பிரதர் இருக்கிற ஃபீலிங் கொடுத்துச்சா அப்படின்பான். சாஸ்கே, ஏன் நருட்டோ எனக்காக இவ்வளவு தூரம் இத்தனை விஷயத்த பண்றியடான்னு சொல்லி கேட்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோ சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவன் கூட பழகும் போது ஒரு பாண்ட் கிரியேட் ஆன ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்பான். பாஸ்ட்ல ரெண்டு பேருமே அவனை பார்த்துட்டு ஆட்டிடியூட் காட்டினாலும் தனிமையில சிரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த காட்டுவாங்க. ஒரு பாண்ட் டைப் ஆன மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதனாலதான் ஒன்ன ஒரோச்சிமாரு மாதிரியான ஆள்களோட கைக்கு போறக்கு விடாம நான் தடுக்கணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல சாஸ்கே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு நருட்டோ, ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு அப்படின்பா. அவனோட ஹெட்பேண்ட் எடுத்து தலையில கட்டுவான். நான் என் பாதையில இருந்து திரும்பி போக மாட்டேன் அப்படின்பா சாஸ்கே. அவன் நின்னுட்டு இருந்த கட்டையும் உடைச்சிருவான். அதுல இருந்து வந்த பீஸை யூஸ் பண்ணி நருட்டோ நின்னுட்டு இருந்த கட்டையும் உடைச்சிருவான். இந்த பாயிண்ட்ல சாஸ்கேவோட ஷரிங்கான்ல தேர்ட் டோமோயி வரும். சீக்கிரம் வார நருட்டோ, அந்த ஒரு பாண்டை நான் இப்பவே வெட்டி எறிகிறேன் அப்படின்னு கூப்பிடுவான் சாஸ்கே. கட் பண்ண போறியா, அப்புறம் எதுக்குடா ஹெட் பேண்ட வியர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். சாஸ்கே இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோ வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுவான். அவங்ககிட்டயே சொல்லிடுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல கூட அவன் மெயினா சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு உனக்கும் எனக்கும் ரெண்டு பேத்துக்குமே தனிமையோட வழிங்கிறது எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். அந்த ஒரு விஷயம் தான் நம்ம ரெண்டு பேத்தையுமே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு பாண்டை கட் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்பா. என்னன்னா, இப்ப நருட்டோ இருக்கும் போது அவனுக்கு அந்த தனிமையோட
ஃபீலிங் வந்து தெரிய போறது இல்ல, ஹாப்பியா தான் போகும். இப்ப நருட்டோவும் செத்துட்டானா திரும்ப அந்த தனிமையோட வலிங்கிறது உணர ஆரம்பிக்கலாம்ல, அது இன்னும் என்ன ஸ்ட்ராங் ஆக்குண்டா அப்படின்பா. இந்த இடத்துல கொஞ்சம் டீஸ் பண்ணுவான். என்னன்னா அவனோட நெத்தியில பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கிராட்சுமே பண்ணிக்க முடியாது நருட்டோனால. அந்த விதத்துல இது இன்னும் மாறவே இல்லை அப்படின்பா. அப்ப நான் எவ்வளவு பேசினாலும் உனக்கு புரிய போறது இல்ல அப்படின்பா நருட்டோ. செம ட்ரிகர் ஆயிருப்பான். இனி எல்லாம் பேசிலாம் எதுவுமே பண்ண முடியாது, சண்டைக்கு வாடா அப்படின்பா சாஸ்கே. நருட்டோ செம ரேஜோட செம ஃபாஸ்டாவே அட்டாக் பண்றதுக்கு வருவான். ஒரு கட்டை எடுத்து தூக்கி வீசுவான், அதுலயே நெருப்பு பத்திரமா இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நருட்டோ எந்த அளவுக்கு ஸ்பீடா வந்தாலும் அவனோட மூவ்மெண்ட்ஸ்ங்கிறத ஈஸியா சாஸ்கேனால அப்சர்வ் பண்ண முடியும். காரணம் என்னன்னா அவனோட அந்த தேர்ட் டோமோயி அப்பியர் ஆனனால. சாஸ்கே அவனோட தாய் ஜுட்சு போஸ்லாம் கொடுப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல போன தடவை இருந்த அளவுக்கான ஸ்பீட்லயே இப்பவும் இருக்கான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை என்னால நல்லாவே பார்க்க முடியுது, நல்லா பார்க்க முடியுது அப்படின்பா. அவனோட ஃபைட்டிங் ஸ்டைலுங்கிறதே இந்த ஒரு பாயிண்ட்ல மாறி இருக்கும். அந்த விஷயத்தை நருட்டோவும் திங்க் பண்ணி பார்ப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு சாஸ்கே இல்லையே அப்படின்னு சொல்லி. நருட்டோ லாஸ் ஆக மாட்டேங்கல செம ரேஜோட இருப்பான். திரும்ப அட்டாக் பண்றதுக்கு வருவான். இந்த இடத்துல அவனோட மூவ்மெண்ட்ஸ் என்னதான் ஸ்பீடா இருந்தாலும் அவனால பாத்தீங்கன்னா சாஸ்கேவுக்கு ஈக்குவலா இந்த இடத்துல நிக்க முடியாது. என்ன ஒரு ரீசன்னாலேனா சாஸ்கேனால இவனோட மூவ்மெண்ட்ஸை பார்க்க முடியனாலேயே அடுத்து இவன் என்ன பண்ணுவான்ங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்குவான். என்னோட இந்த கண்ணு இருக்க வரைக்கும் நான் அதிக சக்கராவை யூஸ் பண்ணுங்கிற அவசியமே வராது அப்படின்பா. அந்த கர்ஸ்மார்க் மட்டும் தான் அதிக சக்கராவை உரியுது அப்படின்பா. நருட்டோவோட இந்த அட்டாக்ஸ் வந்து இப்படிதான் இருக்க போகுதுன்னு என்னால இமேஜின் பண்ணியே தெரிஞ்சுக்க முடியுதுன்னா இந்த பாயிண்ட்ல நான் என்னோட அட்டாக்கை யூஸ் பண்ணனா போதும்ட்டு நருட்டோவோட முகத்திலேயே பஞ்ச் பண்ணுவான். நருட்டோ தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவான். என்னோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் ரீட் பண்ணிட்டான்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். கக்காஷியை காட்டுவாங்க, பயங்கர வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாரு. பாக்குன் கூட ஜாயின் பண்ணிக்குவாரு. நீ வந்துட்டியா அப்படின்னு பாக்குன் கேட்கும். இது கரெக்டான வழிதானு சொல்லி கக்காஷி கேட்பாரு. எனக்கு இந்த ஒரு பாயிண்ட்ல இந்த விஷயம் கொஞ்சம் மோசமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குன் சொல்லும். தண்ணிக்குள்ள இருந்து நருட்டோவோட க்ளோன்ஸ் ஏகப்பட்டது வரும். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சாஸ்கே ஈஸியா டிஃபீட் பண்ணுவான். இந்த ஒரு ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் சாஸ்கேவோட கைதான் ஓங்கி இருக்கும். நருட்டோ சாஸ்கேக்கு அடியில இருந்து அவனோட காலை பிடிப்பான். பாத்தீங்கன்னா ஒரு ரோப்பை டைப் பண்ணி சுத்த விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவனோட ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணிருப்பான். போய் ஒரு பாறையிலேயே மோதுவானுங்க. இந்த டைம்ல சாஸ்கே அவனோட ஃபயர் ஸ்டைல் டிராகன் ஃப்ளேம் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். எல்லா க்ளோன்ஸுமே பாத்தீங்கன்னா பர்ன்ட் ஆகி தண்ணிக்குள்ள விழுக ஆரம்பிக்கும். அவனோட ஃபர்ஸ்ட் காலை பிடிச்ச ஒரு நருட்டோ தான் பாத்தீங்கன்னா ரியல் நருட்டோ. அவன் டோட்டலாவே கருகிட்டானு நினைச்சிட்டு ரொம்பவுமே இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவான். அந்த பாயிண்ட்ல சாஸ்கே நான் என் ஃப்ரெண்டை கொன்னுட்டனோ அப்படிங்கிற பயம் அவனோட கண்ணில் நல்லாவே தெரியும். நருட்டோ முடிச்சு பார்த்துட்டு சாஸ்கே அப்படின்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சுடா நருட்டோ, நான் சொன்னேன்ல ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு தூக்கி வீசி பாத்தீங்கன்னா டைட்டா ஹோல்ட் பண்ணுவான். நருட்டோவோட தலை டைரக்டா கிரவுண்ட்ல போய் ஹிட் ஆகிற மாதிரி பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஹோல்ட் பண்ணிருப்பான். போய் ஹிட் பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நருட்டோ அப்படியே நாக் அவுட் ஆகி தண்ணிக்குள்ள விழுவான். ஒரு உயிர் போன உடல் எப்படி தண்ணிக்குள்ள ஃப்ளோட் ஆகுமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த சீன். நருட்டோவோட ஸ்டொமக்ல நடக்கிற இன்சிடென்ட்டை காட்டுவாங்க. மெயினா குராமாவோட பிளேஸ. நீ ரொம்பவுமே வீக்கா இருக்கட பொடிப்பையிலே, நீ கண்டிப்பா எனக்கும் ஃபோர்த் ஹோகாகேக்கும் ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு சிரிக்கும். நருட்டோவோட உடம்புல இருந்து திரும்ப அந்த ரெட் சக்கராங்கிறது ஃபார்ம் ஆகும். என்னதாண்டா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். நருட்டோவோட பாடியில பாத்தீங்கன்னா அந்த 9 டைல்ஸோட சக்கரா ஒரு க்ளோக் மாதிரி கவர் ஆகும், துணி மாதிரி. சாஸ்கே பக்கத்தால போய் பார்ப்பான். நருட்டோ ஒரு பஞ்ச் வைப்பான். அந்த ஒரு பஞ்சோட பிரஷரை பாத்தீங்கன்னா சாஸ்கேனால ஹேண்டில் பண்ணவே முடியாது. இந்த பாயிண்ட்ல தலைவன் நருட்டோக்கு ஒன் டெயில் சக்கரா பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த இடத்துல தலைவன் நிக்கிற ஸ்டாண்ட்ஸே ஒரு ரியல் ஃபாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நருட்டோ கையை ஸ்விங் பண்ற விதத்திலேயே பாத்தீங்கன்னா பிரஷர் ரொம்ப ஹெவியா இருக்கும். நருட்டோ வைக்கிற ஒவ்வொரு அடியுமே பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல செம ரேஜோட இருக்கும். சாஸ்கேனால இந்த ஒரு மூமெண்ட்ஸை அப்சர்வ் பண்ணவே முடியாது. மெயினா நருட்டோவோட டெக்னிக்ஸ் எல்லாமே அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு அதை ஆல்ரெடி ரீட் பண்ணி வச்சிருப்பான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை என்னால ரீட் பண்ணவே முடியல. இந்த சக்கரா அதுவாவே அதோட மூவ்ஸை கிரியேட் பண்ணிக்குது அப்படிங்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். இது ஒன்னும் நார்மல் சக்கரா கிடையாதுன்னு இந்த இடத்துல தான் ரியலைஸ் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல ஜிராயா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. உங்களோட டார்கெட் நருட்டோ தானே அப்படின்னு கேட்டிருப்பாரு. இட்டாச்சியுமே அவன் தான் எங்க அகாட்சுகி ஆர்கனைசேஷனோட நம்பர் 1 பிரியாரிட்டின்னு சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்ப்பான். எனக்கு இப்பதான்டா விஷயமே புரியுது. நீ ஒரு விதமான ஸ்பெஷல் பவரை கெயின் பண்ணியிருக்க, அதனால தான் ஒன்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இப்ப எனக்கு புரிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணுவான் சாஸ்கே.
இதுக்கப்புறமா அவனோட ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல கூட நருட்டோ ஓடுற விதமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஓடி வருவான். இந்த இடத்துல சாஸ்கே அவனோட ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். அந்த ஒரு ஃபயர் பால்ல அடிச்சதுக்கு அப்புறமாவும் நருட்டோக்கு எதுவுமே ஆயிருக்காது. அந்த ஒரு சக்கரம் அவனை இந்த ஒரு ஜுட்ஸுல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சாஸ்கேக்கு. இவங்கிட்ட இருந்து எவ்வளவு விலகி இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கே திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா டெய்ல்டு பீஸ்ட் சக்ரா ஆர்ம்ஸ்ங்கிறது இவன் அட்டாக் பண்ணும். அதாவது நருட்டோவோட அந்த சக்ரா இருக்கு இல்லையா, அந்த 9 டெய்ல்ஸோட சக்ரா, அதோட சக்ராவே ஒரு கைகள் மாதிரி மாறி வந்து அட்டாக் பண்ணும். சாஸ்கே அதுல இருந்து எல்லாத்துலயுமே டாஜ் பண்ணி தப்பிப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நருட்டோ குரங்கு மாதிரிலாம் டெய்ல யூஸ் பண்ணி அந்த மரத்துல தொங்கிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி நிப்பான். ஃப்ளை பண்ணி வருவான். பாத்தீங்கன்னா அந்த டெய்ல்டு ஆர்ம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி வாட்டர் கடியில கை போகும். பாத்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து இவனால ரீட் பண்ண முடியல சாஸ்கேனால. திடீர்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருந்து வந்து அவனை புடிச்சு ஹோல்ட் பண்ணி தூக்கி வீசும். இந்த பாயிண்ட்ல சாஸ்கேக்கு செம்ம அடி விழுந்துகிட்டே இருக்கும். திரும்ப பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து அந்த கை வரும். அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவான் சாஸ்கே. சாஸ்கேவோட கர்ஸ் மார்க்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயம் இன்கிரெடிபிளா இருக்கு, என்னால அந்த அட்டாக்ஸை டாஜ் மட்டும் தான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவான். நருட்டோ தர வழியா பாத்தீங்கன்னா அந்த சக்கராவை கொண்டு போயிருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட பொளந்துட்டு சாஸ்கேவை பிடிக்கும். சாஸ்கேவை புல் பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணுவான். அந்த அட்டாக்ங்கிறதே வெறித்தனமா நடந்திருக்கும் இந்த இடத்துல. கக்காஷி இவங்க 2 பேத்தையும் தேடி வந்துட்டு இருப்பாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல கூட நான் சரியான நேரத்துக்குள்ள அங்க போயாகணும்ட்டு தான் ஓடுவாரு. சாஸ்கே இந்த ஒரு பாயிண்ட்ல எந்திரிப்பான். பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நான் யூஸ் பண்ணது கிடையாது, அது என்ன பண்ண போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா இப்ப வேற வழி இல்லையே நருட்டோ அப்படின்ட்டு சாஸ்கே அவனோட கர்ஸ் மார்க்கோட செகண்ட் ஸ்டேட்டை ரீச் பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல நீ மட்டும் ஸ்பெஷல் கிடையாதுடா, நான் உன்னை விட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு சிரிப்பான். சாஸ்கே இந்த கர்ஸ் மார்க்கோட செகண்ட் ஸ்டேட்ல இருக்க ஃபார்மை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.